இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகள் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை பாராட்டத்தக்கதாக இருப்பதாக நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகளின் பாதுகாப்பு குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகள் பாதுகாப்பு குறித்து தமிழக அரசின் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. பள்ளி மாணவிகள் பாதுகாப்பு குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலருக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான அரசாக செயல்பட்டு வருவதாகவும் நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழ்செல்வன் கடந்த 2018ஆம் ஆண்டு மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான கபடி போட்டி விருதுநகர் மாவட்டம் தளவாய்புரத்தில் நடந்தது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தனது பள்ளி மாணவிகளை ஆசிரியர் தமிழ்செல்வன் அழைத்து வந்திருந்தார். அப்போது மாணவிகளில் ஒருவருக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து அந்த மாணவி புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ராஜபாளையம் அனைத்து மாநில காவல்துறையினர் உடற்கல்வி ஆசிரியர் தமிழ்செல்வனை கைது செய்து தண்டனையும் பெற்று தந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை செய்த நீதிபதி கே ராமகிருஷ்ணன் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, மாணவியிடம் பாலியல் சீண்டல் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய சட்டம் இயற்ற வேண்டும், இது குறித்து அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் இன்று நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அனுப்பியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த அறிக்கையாக தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகளின் பாதுகாப்பு உறுதி செய்ய தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள செல்லும் போது கண்டிப்பாக பெண் ஆசிரியர் இருக்க வேண்டும் என்றும் அவர்களது பெற்றோருடன் அழைத்து செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட அந்த நிபந்தனைகளையும் விதித்திருந்தது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.